இந்தியாவில் 121 கோடி பேரில் 10 விழுக்காடு தான் தினமும் பழச்சாறு அருந்துகிறார்கள். தினசரி அருந்தினால் 3600 கோடி ரூபாய் தோராயமாக. நாம் பெப்சி மற்றும் கோகோ கோலா குடிக்கும் போது இந்த 3600 கோடி நம் நாட்டின் பணம் வெளியே செல்கிறது. பெப்சி மற்றும் கோகோ கோலா நிறுவனங்கள் சுமார் 7000 கோடி ரூபாய் வரை ஒவ்வொரு நாளும் பெறுகின்றனர். நாம் கரும்பு சாறு அல்லது இளநீர் அல்லது பழச்சாறுகள் குடித்தால் நம் நாட்டின் 7000 கோடி ரூபாய் வரை சேமிக்கலாம். நம் விவசாயிகளுக்கு அவற்றை கொடுக்க நம் விவசாயிகள் யாரும் இனிமேல் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்கள். நாம் பழச்சாறுகள் உட்கொள்ளும் போது 1 கோடி பேருக்கு வருமானம் கொடுக்கும். 10 அல்லது 20 ரூபாய் வரை கிடைக்கும் பழச்சாறு நாளடைவில் 10 அல்லது 5 ரூபாய் வரை கிடைக்கும். இந்திய பொருட்கள் ஆதரவு மற்றும் நம் நாட்டின் நிதி வலுவடையும். இந்த செய்தியை குறைந்தது 3 குரூப்புக்கு அல்லது 10 பேருக்கு அனுப்பவும். கோகோ கோலா, மேகி, ஃபாண்டா, கார்னியர், ரெவ்லோன், லோரியல், ஹகீஸ், லீவைஸ், நோக்கியா, மெக்டொனால்டு, கால்வின் கிளின், கிட்கேட், மாய சிறு தெய்வம், நெஸ்லே, பெப்சி, கேஎஃப்சி இவற்றை முற்றிலும் தவிர்க்கவும். நாட்டை காப்பாற்ற அனைத்து இந்தியர்களும் 90 நாட்கள் இடைவெளியில் வெளிநாட்டு பொருள் வாங்குவதை நிறுத்திவிட்டால் பிறகு இந்தியா உலகின் 2வது பணக்கார நாடாக மாறும். வெறும் 90 நாட்களில் ரூபாயின் மதிப்பு டாலருக்கு சமமாக இருக்கும். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து அதை செய்ய வேண்டும். நாம் இதை செய்யவில்லை என்றால் பிறகு நாம் வெளிநாடுகளுக்கு நம் செல்வத்தை இழக்க நேரிடும். நாம் எவ்வளவு ஜோக்ஸ் செய்திகளையும் வாழ்த்துக்களையும் மற்றவருடன் பகிர்ந்து கொள்கிறோம். அதுபோல இதையும் இந்தியர்கள் அனைவரையும் அடையும்படி அனுப்புவோம்.